5/8/2024 டியர் 1 மணி 6 மணி 8 மணி டியர் லாட்டரியோடைய கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். அதுக்கப்புறமா இன்னைக்கு கெஸ்ஸிங்கை பார்க்கலாம். பாருங்கள், 4ஆம் தேதி 4/8/2024 1 மணி 6 மணி 8 மணிக்குள்ளார ஒரு கெஸ்ஸிங்கு நம்ம என்ன கொடுத்துருக்குறோம், என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். ஆல் போர்டு 5 9 6ன்னு கொடுத்துருக்குறோம். ஆல் போர்டில் பாருங்கள், நமக்கு 6ஆம் நம்பர் நமக்கு 1 மணிக்கு பாஸ் ஆகிருக்கு. 9க்கு உண்டான பவர் நம்பர் 4ம் பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? அதேமாதிரி 6 மணிக்கு பாருங்கள் 4, சரிங்களா, அது பாஸ் ஆகிருக்கு. அப்புறம் 5க்கு பவர் பாருங்கள் 0 கொடுத்துருக்கோம், அதுவும் பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? 8 மணிக்கு பாருங்கள் 6 9ன்னு பாஸ் ஆகிருக்கு. 6ம் பாஸ் ஆகிருக்கு, 9ம் பாஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு. சரிங்களா? 2 நம்பர் இதில் பாஸ் ஆகிருக்கு, இதில் 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 4 0 பாஸ் ஆகிருக்கு, 1 வரல. சரிங்களா? 5ம் வரல. சரிங்களா? இதுவும் வரல, இது வரல. நம்ம 2Dயில் நான் கொடுத்தது வந்துட்டு பாருங்கள் 4 6ங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கும். 4 6, சரிங்களா? 6 4 அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தேன். 4 0ங்கிற நம்பரும் பாஸ் ஆகிருக்கும். ஏன்னா ரொட்டேட் பண்ணி வைக்க சொல்லியிருக்கேன். 4 0ன்னு வச்சா 0 4 வைக்கணும், 4 0 வைக்கணும், அதெல்லாம் வந்து பாஸ் ஆகிருக்கும். சரிங்களா? அடுத்து வந்துட்டு நமக்கு வந்துட்டு 6 9 பார்த்தீங்கன்னா 9 6, சரிங்களா? 6 9 ரொட்டேட் பண்ணி போட்டிருந்தீங்கன்னா சூப்பராக 2 செட்டு. அதுலேயே இது ஆல் போர்டுக்கு போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஏபிலையும் பாஸ் ஆகிருக்கும், ஏசிலையும் பாஸ் ஆகிருக்கும். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 6 9ங்கிற செட்டு பாக்ஸ் இது பாஸ் ஆகிருக்கும். அடுத்து இந்த ஒரு செட்டு தான் நம்ம கொடுத்துருக்குறோம். இன்னொரு 6 வந்திருக்கனால டபுள்ஸாக வந்திருக்குது. சரிங்களா? அதனால் நம்மளுக்கு வேறு எதுவும் பாஸ் ஆகிருக்கு வாய்ப்பில்லை. சரிங்களா? இது ஆனாலும் ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்குது. சரிங்களா? நல்ல ஒரு வின்னிங் தான் வந்திருக்குது நம்மளுக்கு. சரிங்களா? 5ஆம் தேதிக்குள்ள அதை பார்த்துருவோமா? 5ஆம் தேதி பாருங்கள் 1 மணி 6 மணி 8 மணி. சரிங்களா? அதுக்கு முன்னாடி பாருங்கள் 8610575149. சரிங்களா? கேரளா மற்றும் டியர் புக்கிங் போடுறதுக்கு. சரிங்களா? 1 மணி டியர், 6 மணி டியர், 8 மணி டியர், சரிங்களா? 3 மணி கேரளா புக்கிங் போடணுமா உங்களுக்கு இந்த நம்பரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் போடுங்க, டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறமா நீங்கள் டிக்கெட் போடலாம். டிக்கெட் புக்கிங் ஒன்லி. சரிங்களா? அடுத்து வந்துட்டு நம்ம ஆல் போர்டு நாளைக்கு எப்படி காட்டுதுன்னா 2 4 5ன்னு தான் காட்டுது. சரிங்களா? நாளைக்கும் ஆட்டம் இதே மாதிரி இதிலேருந்து தொடர்ந்து ஒரு 2 ஷோக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 4 5ங்கிற மாதிரி தான் காட்டுது எனக்கு. சரிங்களா? 2க்கு பவர் 7, 4க்கு பவர் 9, 5க்கு பவர் 0. 2 நம்பர் நேற்று கொடுத்த நம்பர் 2 நம்பரே உள்ளே வந்திருக்கு நிற்கும். நாளைக்கு ஒரு மாற்றத்துக்கு 2ஆம் நம்பர் எதுவும் உள்ளே வருமானு தெரில. ஆனால் பேட்டர்ன் இப்படி தான் காட்டுது. 7 2 4 திரும்பவும் வர்ற மாதிரி தான் காட்டுது. சரிங்களா? பார்ப்போம் நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு இதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு பேட்டர்ன் காட்டுறது நம்ம அதை கொடுத்துடணும். ஏன்னா மாற்றி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்தவரைக்கும் இதில் இருந்தால் நம்ம எடுக்கிறோம். நீங்களும் செட் பண்ணி வைக்கலாம். 3 டிஜிட்டல் 2 டிஜிட்டல் ஒரு அருமையான வின்னிங் கிடைக்கும். சரிங்களா? பாருங்கள், நான் கொடுத்துருக்க நம்பர் 24 54 25 79 90 70 74 57 59ங்கிற மாதிரி ஒரு 9 செட்டு எப்போதும் வாடிக்கையாக நான் கொடுக்குறது. இதில் வந்துட்டு நாளைக்கு 2 செட்டு அல்லது 3 செட்டு வரைக்கும் பாஸ் ஆகும் நம்மளுக்கு. தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் தெரியும். அதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வைக்க வேண்டியது என்னென்னா, உங்கள் கெஸ்ஸிங்கில் நான் கொடுக்குற கெஸ்ஸிங் ஏதாவது ஒத்து வந்துச்சுன்னா அந்த நம்பரை ரொட்டேட் பண்ணி வைக்கணும். கண்டிப்பாக 24னா 42, 54னா 45, 25னா 52, சரிங்களா? 79 97 அந்த மாதிரி, 90னா 09, 70னா 07, சரிங்களா? அந்த மாதிரி கீழே இருக்க செட்டுக்கும் அதே மாதிரி தான். நீங்கள் கண்டிப்பாக ரொட்டேட் பண்ணி வச்சா மட்டும்தான் உங்களால் வின்னிங் வாங்க முடியும். என்னடா இவர் கொடுக்குற மாதிரியே கொடுத்துட்டு ரொட்டேட் பண்ணி வேறு வைக்க சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. நான் கொடுத்துருக்கே பேட்டர்ன் பிரகாரம் நீங்கள் ரொட்டேட் பண்ணி கூட வச்சு பாருங்கள். அப்படி வச்சா இப்படி அடிக்கும், இப்படி வச்சா அப்படி அடிக்கும். அதுக்காக தான் ரொட்டேட் பண்ணி ஒரு செட்டு இப்படி ஒரு செட்டு ஆல் போர்டுக்கு வைங்கன்னு சொல்கிறேன். சரிங்களா? பாருங்கள், அப்போ தான் ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும். சரிங்களா? 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 729 509 940 திரும்பவும் 40 வருமானம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? பாருங்கள், 942 245 790ங்கிற ஒரு 6 செட்டு எப்போதும் போல் பாக்ஸுன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். நான் பாக்ஸுன்னு சொல்லி கொடுக்குறேன் பேட்டர்ன் பிரகாரம். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பாக்ஸை போடணுன்னா போடுங்க, இல்லை மாற்றி மாற்றி வச்சு ப்ளே பண்ணால் பண்ணுங்கள். சரிங்களா? என்னன்னா என்னுடைய கணிப்பும் உங்களுடைய கணிப்பும் ஒத்து வரும் பட்சத்தில் நான் கொடுத்துருக்க இந்த 6 செட்டில் ஏதாவது உங்களுக்கு சாய்ஸ் வந்துச்சுன்னா அதை மட்டும் பாக்ஸாக போடுங்க. முடிஞ்சால் இல்லைன்னா அப்படியே கூட போடுங்க, இல்லை மாற்றி மாற்றி வச்சு ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? பாருங்கள், ஏன்னா பாக்ஸ் ஏன் சொல்கிறேன்னா ஒரு 3 நம்பர் நமக்கு இப்போ எடுத்த நம்பர் வந்துருச்சுன்னா வின்னிங் வந்துடும். அதுக்காக தான் மட்டும்தான் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஃபுல் வின்னிங் வாங்கலாம், அதுக்காக சொல்கிறோம். பாருங்கள், உங்கள் கணிப்போடு ஒத்து வரும் பட்சத்தில் போட்டுக்கோங்க. சரிங்களா? நான் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் போட வேண்டாம். உங்கள் கணிப்போடு ஒத்து வரும் பட்சத்தில் போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சரிங்களா? அதே மாதிரி தான் 2 டிஜிட்டலும் உங்கள் கணிப்போடு ஒத்து வரும் பட்சத்தில் போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஆல் போர்டை பொறுத்தவரைக்கும் நம்ம ஓரளவுக்கு 2 நம்பர் வரைக்கும் ஸ்ட்ராங்காக கொடுப்போம். 3 ஷோங்கிறதுனால 2 ஷோ வரைக்கும்
இல்லைனாலும் கண்டிப்பாக பவர் நம்பர் இறங்கும். அதுக்குண்டானது 2 வச்சிங்கன்னா 7 வைங்க, 4 வச்சா 9 வைங்க, 5 வச்சா 0 வைங்க. அந்த மாதிரி ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் சரிங்களா. நீங்கள் ஒரு நம்பர் சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்குண்டான பவர் நம்பரையும் சேர்த்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும். அதுக்காக சொல்கிறேன், நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் டியர் வீடியோ சரிங்களா. டிக்கெட் புக்கிங் போடுற விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா. நாளைக்கு இன்னும் நல்ல ஒரு கசிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.